ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கோடு வந்திருக்கேன். ஆக்சுவலி எல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பில் இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். எப்படி வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறது, சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு டயட் பிளானை வச்சுக்கிட்டு நான் வந்து கம்மியாக சாப்பிட்றேன், வெறும் க்ரீன் டீ குடிக்கிறேன் இல்லை ஜூஸ் குடிக்கிறேன், அது மாதிரி சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக் வந்து செட் ஆகுறது எப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக வந்து டயட் பிளான் ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஈஸியாக வெயிட்டை குறைச்சிடலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்தி லைஃப் வேணும். ஓகே, இந்த டயட் பிளான் எனக்கு ஒன்று கொடுங்க, எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கணும், அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா யார் வேண்டாம்னு சொல்லுவாள். எனக்கு வந்து லைஃப் லாங் டேப்லெட்ஸ் சாப்பிடாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் நான் அதை பற்றி தான் நான் நிறையா எனக்கு தெரிஞ்சு நிறைய நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு சூட்டான ஒரு டயட் பிளான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்னென்ன தப்புகள் நம்ம லைஃப்பில் பண்ணுறோன்ட்டுன்னு. அதெல்லாம் தவிர்த்துட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். எது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு டயட் பிளான் இது. ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெயிட் லாஸ் ரொம்ப சிம்பிளான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது, ரொம்ப ஈஸியாக தெரியுது. அதனால தான் நான் நினச்சேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இவ்வளோ மெனக்கெட்டு ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள். இது என்ன சொல்கிறாங்கன்னா 16/8 டயட் மெத்தடு. 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் இருங்க. 16 ஹவர்ஸ் ஒன்றுமே சாப்பிடாதீங்க. தண்ணி குடிச்சிக்கலாம், எவ்வளோனாலும் குடிச்சிக்கலாம். பட் அதுக்கு நடுவில் வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. 8 ஹவர்ஸ் கேப்பில் இருக்குது உங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் ஒரு இது டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பில் வந்து நீங்கள் 2 வேலை பண்ணணும், சாப்பிட்டுக்கலாம். மெயினாக இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்சுலின் கண்ட்ரோல் டெக்னிக்னு சொல்கிறாங்க. இன்சுலின் வந்து உங்கள் பாடியில் இன்சுலின் பற்றி நீங்கள் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்சுலின் என்னென்ன வேலைகள் பண்ணுறது உடம்புல. அதுலேயும் நான் வந்து கொஞ்சோண்டு இங்கேருந்து ப்ரீஃப் பண்ண பார்த்துக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை, பட் இன்சுலின் பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் கூட நிறையா படிச்சுக்கலாம். அது மாதிரி வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் வந்து சாப்பிடாம நடுவில் கேப் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்கள் உடம்புக்கு நல்லது. டைஜஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வந்து நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள். அது மாதிரி அந்த டைமில் வந்து உங்கள் எக்ஸஸாக ஸ்டோர் ஆகிருக்க ஃபுட்டும் வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி ஃபேட்லாம் இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகிறதுக்கு சான்சஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதனால தான் 16/8 டயட் மெத்தடை கொண்டு வந்தாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி எந்த டயட் மெத்தட் சூட் ஆகும்னு பார்த்தா இது மாதிரி ஒரு டயட் பிளான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உலகத்தில். ஸோ அந்த மாதிரி டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதான் இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒய் 16/8 பேஸ்ட் ஆன் நான் சொன்ன மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டெக்னிக்கு. அது மாதிரி உங்கள் ஃபாஸ்டிங்னா விரதம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வந்துருச்சு. நீங்கள் வந்து சாமிக்காக விரதம் வருங்க, சனிக்கிழமை விரதம் வருங்க, செவ்வாய்க்கிழமை விரதம் வருங்க, இது மாதிரி நிறைய சொல்லி உங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிற வைக்கிறது, விரதம் இருக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா போக போக அந்த மாடர்ன் கல்ச்சருக்கு அப்புறம் நம்மளோட ஈட்டிங் சாப்பிட்ற ஹேபிட்ஸ்லாம் மாற தான் நிறைய வியாதிகள் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி தான் இது மாதிரிலாம் அந்த காலத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அதை பற்றி தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இது மாதிரி டெக்னிக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சொல்கிறாங்க, ஸோ கொஞ்ச நேரம் ஃபாஸ்டிங் இருங்க, ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்காதிங்க, கொஞ்ச நேரம் உங்கள் வயிற்றுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ரிஃபர்டு சூப்பர் டயட் பிளான் டு ஸ்டே ஹெல்தி ஃபார் என்டையர் லைஃப்னு சொல்கிறேன். இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்டையர் லைஃப் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். என்ன ஆப்ஷனு? எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் லைஃப்பில். ஓகேவா? பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அதுதான் எனக்கு அட்ராக்ட் பண்ண இந்த டயட் பிளான் இதுதான். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப தேடிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது, ஏஜ் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகணும், நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்லோலி வந்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும், டயபெட்டிஸ் வர ஆரம்பிக்கும், கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒரு ஏஜுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் அது மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம வந்து நிறையா மூமெண்ட் கிடையாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எங்கே போகணுன்னாலும் நடந்து போகிறது கிடையாது. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். அது வீட்டை விட்டு வெளில போனாலே வண்டியில் ஏறி அப்படியே போய் கடைக்கு போய்ட்டு எல்லாம் கடை பக்கத்துலேயே வண்டியை நிறுத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதே கிடையாது. ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உட்காந்து வேலை செஞ்சுட்டு வரீங்க. அதே மாதிரி வீட்டில் வேலை செய்கிற லேடிஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல எல்லாம் மிக்சி கிரைண்டர் எல்லாம் இருக்குது. ஸோ சிம்பிளாக வேலை பார்க்குறாங்க, வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க, வீடை கூட்டி துடைக்கிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது மட்டும் வச்சு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸ்கியூஸாக வைக்க முடியாது.
ஸ்டில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் பண்ணியும் நம்மளுக்கு எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நிறைய ஆக்சசிபிள் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ எல்லாமே அவ்வளோ ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. எங்கே போனாலும் நீங்கள் வெளியில் போனாலும் டக்குன்னு நீங்கள் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தீங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்க, வெளியில் போய் டீ கடைக்கு போனீங்கன்னா டீ பஜ்ஜி சாப்பிட்றது. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 16/8 நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலர் ஹேபிட்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கனால உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறோன்ட்டு. ரெகுலராக எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிடுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 9 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா இட்லி தோசைன்னு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 11 மணிக்கு டீ குடிக்கிறோம். டீ கூட பிஸ்கெட் இல்லை ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்றாங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் அது மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறாங்க. லேடிஸும் இருக்கவங்க சமைக்கிறவங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி 1 மணிக்கு இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி 12 1 மணிக்கு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் ஒரு பசின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி டீ பஜ்ஜி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. அதுக்கு நடுவில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டீ நிறையா குடிச்சிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் டீ ரெகுலராக குடிச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் நைட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஃபன் ஐட்டம்ஸ் இல்லைனாலும் சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 6-7 டைம் சாப்பிட்றீங்க. இது உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏன் சாப்பிட்றோம், பசியே இல்லாமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். நம்ம சும்மா அந்த டேஸ்ட்டு ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சென்ஸ் நம்ம பிரெயினுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே சென்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு சுத்தமாக பசி அன்னைக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்து பாருங்கள் ஒன்றுமே ஆக போகுது. சாப்பிடாம நீங்கள் 11 மணிக்கு டீ குடிக்கலன்னா ஏதாச்சும் ஆகுமா? இல்லை நீங்கள் காலையில் டீ குடிக்கலன்னா ஏதாச்சும் ஆகுமா? ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. நீங்கள் அதை யோசிக்கிறது இல்லை. எடுத்துட்டோன்னே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஒரு டீ வேணும்னு சொல்கிறீங்க. பட் ஓகே அது ஒரு ஹேபிட்டாக ஆகிப்போச்சு. பட் அது இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து எந்தெந்த டயட் பிளானும் ஃபாலோ பண்ணிட்டு சொல்கிறாங்க, நான் வந்து வெறும் ஜூஸ் தான் குடிக்கிறேன், ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன். இது மாதிரி எதுக்கு நம்ம போகணும் இந்த லைன்லன்னு தெரியல. க்ரீன் டீ தான் குடிப்பேன், நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம். ரைஸே நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ரைஸ் எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிட மாட்டேன். மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன். சிக்கன் சாப்பிட்டாலும் 2 பீஸ் தான் சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ஒரு லெவலுக்கு மேலே போனச்சுன்னா நம்ம வந்து நம்மளே வந்து ஃபேட் ஆகிறது பார்த்தோன்னே நம்ம வந்து நிறைய அன்வான்ட் டயட் பிளான்ஸ்க்கு போயிடுறோம். நம்ம இது பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாமல் ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். ஆஹா இதெல்லாம் சாப்பிட்டா ஏதாச்சும் ஆகிடுமோ, அது சாப்பிட்டா ஏதாச்சும் ஆகிடுமோ, ரொம்ப திங்கிங்கில் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் இது சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 45 இல்லை 50 இப்போயே 40 ஏஜ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹார்ட் டிசீஸு, இது டயபெட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மெயின் ரீசன் இதுதான். நம்ம வந்து அன்யூஷுவல் ஈட்டிங் ஹேபிட்ஸ் வச்சுட்டு early நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் காலையில் எழுந்திரிச்சேன் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தான் டீ குடிச்சிடுறீங்களா, எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், அதை யோசிச்சு பாருங்கள் டீ குடித்ததுக்கப்புறம். ஸோ அதுதான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீ குடிச்சுன்னா போதும், நேராக இந்த மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம், அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. பட் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்குது, அந்த சுகர் டேஸ்ட்லாம் இருக்கிறதுனால டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்கிறதுனால நம்ம நிறைய நம்மளா நினச்சிக்கிறோம், சாப்பிட்ணும்னு நினச்சி சாப்பிட்றோம். வில்லேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வில்லேஜ் டவுனில் இருக்க லைஃப் ஸ்டைலே எல்லாம் மாறி போச்சு. நம்ம முன்னெல்லாம் வில்லேஜில் இருக்கவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னு நினச்சிருந்தோம். இப்போ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஹார்ட் டிசீஸோட டயபெட்டிஸோட சுற்றிட்டு இருக்காங்க, டேப்லெட்ஸோட சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அன்யூஷுவல் ஹேபிட்ஸ் தான். கண்ணாமூன்னு எது கிடைக்குதோ சாப்பிட்டே இருக்குது, ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு எதை கிடைச்சிதோ சும்மா சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காது, எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரியல. பட் அதனால தான் நான் கான்செப்ட் சொல்கிறேன் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே வரணும். நம்ம பாடிக்கு வந்து தேவையான அளவு தான் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம் வருது. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எதுக்கு சாப்பிட்றோன்னே தெரியாது நம்மளுக்கு. சும்மா ஏதாச்சும் கிடச்சதுன்னா ஓகே ஸ்நாக்ஸ் போகிறோமா, 4 பேரோட போயிட்டு ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு வந்தோம், முட்டை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடும். 7 மணிக்கு சில டைம் போய் டீ குடிச்சு சாப்பிடுவோம். அப்படி பார்த்தா 8:30 9 மணிக்கு வீட்டில் வந்து திருப்பி சாப்பிடுவோம். ஏன் அது மாதிரி சாப்பிட்றோம் இல்லை, அதை சாப்பிட்டாலே போதும் அதோட தூங்கிடலாம். பட் ஸ்டில் அது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டயட் பிளான் வந்து நான் சொல்கிறது வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக கிளியராக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறது தான். நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் சொன்னால் ஒரு விரதம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள், ஓகேவா? நடுநடுவில் ஏதாச்சும் சாப்பிடாமல் இருந்து வயிறு வந்து ஃப்ரீயாக எப்போ போட்டே வரீங்களோ உங்களுக்கு நல்ல அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு பேர்ன் ஆகிறதுக்கும் இருக்குது. ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடை வந்து நீங்கள் எப்படி எரிக்கணும், அதான் பாடியிலேருந்து அதை எப்படி பேர்ன் அவுட் பண்ணி வெளியில் எடுக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங் கொடுத்தனோன்னா தானாக உங்களுக்கு வந்து இந்த வெயிட் வந்து குறைஞ்சிட்டே வரும். பெல்லி ஃபேட் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரெஸ்ஸாக சாப்பிட்றது. நீங்கள் காலைல 7 மணிக்கு டீ குடிக்கிறீங்க, காலைல அப்புறம் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, ஓகே. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே தான் போகும். ஏன்னா உங்கள்
பாடிக்கு தேவையான ஃபுட்டு முன்னாடியே கிடச்சிச்சு உங்களுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டு சாப்பிட்றது வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிட்டே போகும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தொப்பை வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாது எதுக்கு தான் தொப்பை போடுது. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், 2 இட்லி சாப்பிட்றேன்னு சொல்கிறதெல்லாம் கதை தான். பட் ஸ்டில் அதெல்லாம் நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது எக்ஸஸாக சேர்ந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெயிட் பெல்லி ரெடியூஸ் இன்சுலின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நீங்கள் நிறையா படிக்கலாம். இங்கே கூட ஒரு டாபிக் நான் வச்சுருக்கேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே இன்சுலின் தான் ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் செல்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இன்சுலின் தான். ஸோ என்ன ஆகுனா ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் வென் செல்ஸ் இன் யுவர் மசில்ஸ் ஃபேட் டோன்ட் ரெஸ்பாண்ட் வெல் டு இன்சுலின். ஓகேவா? ஸோ இதுமாதிரி இருக்குது. நீங்கள் இன்சுலின் வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணி அதுதான் வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டமும் செல்லுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிவிட்டு ரைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது என்ன இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் எவ்வளோ தான் சுரந்து வந்தாலும் உங்கள் பிளட்டில் வந்து ஹெவியாக சுகரோ எல்லாமே போயிட்டே இருந்துகிட்ருக்கும். அது வந்து போயிட்டு கன்வெர்ட் ஆகி பெல்லி ஃபேட்டாக ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDL LDL ட்ரைக்ளிசரைட்ஸ் எல்லாம் ஏறி போய்டும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் ஏறுறது, பிளாக்ஸ் கொண்டு வர்றது, இதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு இதான் போயிட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸே வருது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், இம்ப்ரூவ்ட் ஹெல்த் ஆகிடும். ஹார்ட் ஹெல்த் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு 60-90 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கள்ட்ட, ஹார்ட் டிசீஸ்லாம் இருக்கவங்கள்ட்ட போய்ட்டு செக் பண்ண சொல்லுங்கள். அந்த டயட் பிளான் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லா லெவலும் நார்மலாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் சீக்கிரம் வயசாகாது, உங்களுக்கு வந்து ஸ்கின் இதெல்லாம் டோன்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரெயின் ஹெல்த் ஆக்டிவாக உங்களுக்கு எப்பயுமே இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு நீங்கள் 16/8 நான் ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன். முன்னாடிலாம் ரொம்ப டயர்ட்னஸ்லாம் இருக்கும், இப்போ ரொம்ப நான் ஆக்டிவாக ஆகிட்டேன் நான். ஸோ அது இருக்காதனால காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல. நான் என்னோட டயட் பிளான் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 12:30 மணிக்கு நல்ல ஃபுல் மீல் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி நைட்டு டேரெக்டாக 8:30 மணிக்கு, நடுவில் எதுவுமே இல்லை. எப்பயாச்சும் தேவைன்னா ஒரு க்ரீன் டீ குடிச்சுக்குவேன், இல்லைனா மோர் குடிச்சுக்குவேன், இளநீ குடிச்சுக்குவேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது. எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த டே ஃபுல்லாக என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது. ஸோ அதனால தான் எல்லாமே ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆக்சுவல் பிளான் நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் நீங்கள்ட்டு. 16/8ன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, அதில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயினான விஷயம்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமைக்கிறீங்க, லேடிஸ் வந்து சமைக்கிற லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, நல்லா உப்புலாம் காரம்லாம் இருக்குன்னா. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் கான்ஃபிடென்ஸ் இவ்வளோ வருஷம் சமைக்கிறீங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து சாப்பிட்ற டைமில் உப்பு ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். பட் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டேஸ்ட் பண்ணுறதும் கன்சிடரில் நான் சொன்னேன்னா ஃபுல் மீல்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகிடும் அது. ஸோ அதான் நான் இங்கே சொல்ல போகிறது, புரிஞ்சுக்கோங்க. 2 meals per day, 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கணும். 2 தடவை தான் நீங்கள் 2 வேளை சாப்பிட்றது தான் நம்ம பாடி இப்போதைக்கு இருக்க கண்டிஷன். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் லெஸ் மூமெண்ட், லெஸ் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறதுனால 2 மீல் மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கு மேலே எதுவுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கும், அது தேவையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 meals per day, சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். சிம்பிளாக 2 வேளை நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கேன், எது வேணாலும் சாப்பிட்டுக்கிறேன். இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ரைஸ் கம்மியாக சாப்பிடுவோம், அது கம்மி தேவையில்லை, எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஈட் வித்தின் 55 minutes. அதான் நான் சொன்னேன் இன்சுலின் சைக்கிள், அதை புரிஞ்சுக்கோங்க. இன்சுலின் வந்து 55 minutesக்கு ஒரு தடவை இன்சுலின் செக்யூரிட்டி ஆகிட்டே இருக்கும் உங்கள் பாடியில். ஸோ 55 minutesக்குள்ளார நீங்கள் உங்களோட மீல் இந்த 2 times சாப்பிட்றப்ப ஒரு மணிக்கு வச்சுக்கோங்க, நைட்டு 9 மணிக்கு 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா 1 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 1:55க்குள்ளார முடிச்சிடும். அதுக்குன்னு 55 நிமிஷம் நீங்கள் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா 55 நிமிஷம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட டக்குன்னு அந்த டைமில் போய் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இன்க்ளூடிங் டேப்லெட்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட 55 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்சுலின் சைக்கிளுக்கு வந்து இடம் கொடுக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிட்டுனா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் அடிஷ்னலாக இருக்கிறது எல்லாமே போய்ட்டு பெல்லி ஃபேட்டாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால் அந்த 55 minutesல இன்சுலின் செக்யூரிட் ஆகிட்டு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ற மீல்ஸ் எல்லாம் நல்லா டைஜஸ்ட் பண்ணி எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணும், என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கும். அந்த லெவலில் நீங்கள் சாப்பிட்டா போதும். அதுக்கு மேலே 56 minutes சாப்பிட்டாலும் நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிச்ச ஐட்டம் ஏதாச்சும் மறந்து போயிருந்தா ஓகே, 30 minutes ஆச்சு சாப்பிட்டு 20 minutesல நீங்கள் சாப்பிட்டு முடிச்சலாமே. 15 to 20 minutesக்கு மேலே சாப்பிட்றதுக்கு வேலையே கிடையாது. எல்லா ஐட்டமும் உங்களுக்கு நான் தான் பண்ணுவேன். எல்லா ஐட்டமும் எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் எல்லாமே டேபிளில் வச்சுருங்க.
அந்த 20 15 20 மினிட்ஸில் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். ஈவன் ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுத்து ஏதாச்சும் நல்லா சாப்பிடணும், ஒரு டீ குடிக்கணும்னு நல்லா டீ குடிக்கணும்னு ஆசை அந்த கூட அந்த டைமில் நான் குடிச்சிடுவேன். ஸோ அதான் 55 மினிட்ஸ்க்குள்ளே நான் சாப்பிடுவேன். 8 ஹவர்ஸ் கேப் வேணும். அதே மாதிரி சொன்னாங்க பாருங்கள், ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 PM 9 PM சாப்பிட்டுக்கலாம், இல்லை காலையில் 7 AM எப்படியோ 8 ஹவர்ஸ் கேப் வேணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மீல் பிளான் வச்சுக்கலாம். 10 மணிக்கு காலையில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வயிற்றை வந்து ஃப்ரீயாக ஆக்கிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் எது இருந்தாலுமே ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் எக்ஸசைஸு இல்லாமல் எந்த லைஃப்பும் கிடையாது. இதில் 2 வேலை தான் சாப்பிட்டுட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த கொஞ்சம் ஹெல்த்துக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது வந்து ரெகுலர் எக்ஸசைஸ், ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் தேவையில்ல. 45 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து பாடி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு வாக்கிங், சிம்பிள் வாக்கிங், நல்லா ஒரு வேர்த்து போயிட்டு வரீங்க, முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒரு 5 நாள் நீங்கள் பண்ணலாம். அதே வந்து கண்டினியூஸாக பண்ணி ரொம்ப ஹெவியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 வீக்ஸ் பண்ணிவிட்டு 1 வீக் பண்ணாமல் இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதான் அதோட பெனிஃபிட், இந்த மீல் பிளானோட பெனிஃபிட் அதான். ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சது. ஈட் வாட் எவர் யூ லைக். ஓகேவா? அதான் இதோட இதே வந்து என்ன மந்த்ரான்னு சொல்கிறதே வந்து ஈட், எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சாப்பிட்லாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன். இங்கே வந்து நான் ஈட் நாட் ஸோ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எது வேணாலும் அடித்து நீங்கள் சாப்பிட்லாம். அந்த 55 மினிட்ஸில் எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு பெரிய பார்ட்டியில் போய் சாப்பிட்றீங்களான்னு அந்த 55 மினிட்ஸ் கிளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா 1:55 முடிச்சிருங்க, அவ்வளோதான். ரைஸ் ஆக்சுவலி நான் சொல்கிறதுனா மினிமைஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. லைஃப் லாங் நீ பார்த்தீங்கன்னா ரைஸ், இப்போ இருக்க ரைஸ்லாம் ரொம்ப இது ஆகி வருது, ப்ராசஸ் ஆகி வர்றதுனால அது ஹெல்தி கிடையாது. அதேமாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸும் ஹெல்தி கிடையாது. அது வந்து கம்மியாக சாப்பிட்லாம், ரொம்ப சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ரொம்ப கம்மியாக சாப்பிட்லாம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக நிறைய ரைஸ் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல சேலட்ஸு, கறி ஐட்டம்ஸு இதெல்லாம் நீங்கள் நிறையா சாப்பிட்லாம். தால் ஐட்டம்ஸ்லாம் நிறையா சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ரைஸ் கொஞ்சோண்டு வச்சுட்டு இந்த சேலட்ஸு இல்லை இது வச்சுருக்கீங்க, வெஜிடபிள்ஸ் ஃப்ரை இல்லை பொரியல் கூட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வெஜ் ஃப்ரை அதெல்லாம் சாப்பிட்லாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சேலட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொட்டி சாப்பிடுங்க, வெஜ் கறி சாப்பிடுங்க. கடைசியில் வந்து கொஞ்சோண்டு ரைஸு, ஒரு திக்கான டால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பருப்புன்னு எடுத்திங்கன்னா திக்காக, சாம்பாரும் நல்லா திக்காக வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான்வெஜ்லேயும் வந்து எல்லாமே சாப்பிடலாம். எக்லேயும் சாப்பிட்டிங்கன்னா எக்கு, மஞ்சக்கரு சாப்பிட்றது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி ஒகேஷ்னலி இன்க்ளூட் ஃபுட் தட் யூ லவ்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் வந்து டெய்லி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீக்லி இல்லை 2 வீக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் சாட் ஐட்டம் சாப்பிடணும்னு நினச்சிங்க, ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்க, கேக் சாப்பிடணும்னு நீங்கள் டீ கேக் கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அந்த மீல் டைமில் நீங்கள் கேக் சாப்பிட்டுக்கலாம், டீ காஃபி குடிச்சிக்கலாம். அந்த கரெக்டாக அந்த 2 டைம்ஸ் மீல் சொல்கிறேன், அந்த 2 டைம்ஸ் மீலில் வந்து அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரினா வாட் டு மேக் இன் பிட்வீன் மீல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டின். நான் வந்து 2 வேலை தான் சாப்பிட சொல்லியிருக்கேன், நடுவில் என்னால் முடியவே முடியல அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ண ஐட்டம்ஸு. இது வந்து இன்சுலின் செக்ரேட் ஆகவே ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். க்ரீன் டீ சாப்பிட்டுக்கலாம், க்ரீன் டீ பிளாக் டீ எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். லெமன் வாட்டர், வெறும் லெமனை புழிஞ்சு தண்ணியை குடிச்சிக்கலாம், அதுவும் நல்லது உடம்புக்கு, விட்டமின் சி. ஒரே ஒரு தக்காளி சாப்பிட்டுக்கோங்க, நடுவில் சும்மா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தக்காளியும் இது பண்ணாது. பட்டர் மில்க்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து மோர் எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடாக குடிச்சிக்கலாம். நீங்கள் அதில் வந்து லம்ஸ் எதுவுமே இது இருக்கக்கூடாது, பீசஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இதாக இருக்காது. அதேமாதிரி வீட்டில் செஞ்ச பட்டர் மில்க் தான், வீட்டில் செஞ்ச மோர் தான் நீங்கள் குடிக்கணும், வெளியில் கடையில் பேக்கெட்லாம் வாங்கி குடிக்காதீங்க. மில்க் டீ குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா குடிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். பட் 20% or 25% மில்க்கு, 75% வாட்டர், ரொம்ப தண்ணியான டீ குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இளநீ எவ்வளோ வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம், இளநீ தண்ணி, தேங்காய் தண்ணி இல்லை, இளநீ தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் முடியலன்னா இது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஃபாஸ்டிங் விடுறது நல்லது. இன் பிட்வீன் உங்களுக்கு தோணுச்சுன்னா, எனக்கு யாராச்சும் தோணுச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு டீயை குடிச்சுக்கோங்க, ஒரு மில்க் டீ குடிச்சுக்கோங்க, ஒரு டொமேட்டோ சாப்பிட்டுக்கோங்க. மெயினாக வந்து பட்டர் மில்க் நிறைய நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மோர் கையில் வச்சுக்கோங்க, மோருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, மோர் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரோல் ஆஃப் இன்சுலின் சொல்லிட்டேன். வாட் ஹேப்பன்ஸ், இன்சுலின் வந்து சொன்ன மாதிரி 55 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுரக்குது. ரெகுலேட்டிங் யுவர் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ், சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்சுலின் ஹெல்ப் பண்ணுது. அப்சர்வ் குளுக்கோஸ் சுகர் இன்டூ ஃபேட்ஸ் எல்லாம் அமினோ ஆசிட்ஸாக ஸ்டோர் பண்ணுறது, ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றுறது, எல்லாமே அதோட வேலை தான். எக்ஸஸ் ஆஃப் சுகர் என்ன பண்ணுது, ஸ்டோர்ட் இன் லிவர். எக்ஸஸ் சுகர் போச்சுன்னா என்ன ஆகும், அந்த டைமில் சாப்பிட்டது எக்ஸசைஸ்னால் லிவரில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் மசில்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அங்கேருந்து வந்து உங்களுக்கு எனர்ஜி எப்போ தேவைப்படுதோ அதை எடுத்துக்கும், தேவை இருக்கிறத எடுத்துக்கும்.
ஸோ அது மாதிரி அதோட இன்சுலினோட வேலை இருக்குது. அதை பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். இது சிம்பிளான ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இன்சுலின் தான் என்ன பண்ணுதுன்னு. இந்த இன்சுலின் வந்து செக்ரேட் கண்டினியூஸாக இன்சுலின் வந்து வந்துகிட்டே இருக்கக்கூடாது. கண்டினியூஸாக சாப்பிட்றது தான் இன்சுலின் செக்ரேட் ஆகி தான் உங்கள் பாடியில் வந்து அது ஆகி தான் அது வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் லீட் பண்ணுது. ஸோ பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்நாக்கிங் ஹேபிட்ஸு, நடுவில் சாப்பிட்றது, சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, சாப்பாடு ரெடி ஆகிட்டு போது போயிட்டு வாசனையாக இருக்குன்னு ஏதாச்சும் வாயில் போட்டு பார்க்குறது, அதுக்கப்புறம் கேட்குறது என்ன இவ்வளோண்டு 2 பீஸ் தானே சாப்பிட்டா அது என்ன பண்ண போகுதுன்னு கேட்குறது. அதெல்லாம் இல்லை. எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பி நான் இங்கே சொல்கிற மாதிரி இந்த 2 டைம்ஸ் மீல்ஸ்க்கே இருங்க. 2 டைம்ஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. 55 நிமிஷம் இது மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், பட் ஓகே. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிட்டே வரலாம் உங்கள் லைஃப் ஸ்டைலை. சொன்ன மாதிரி டீ காஃபி மெனி டைம்ஸ், டேஸ்டிங் ஃபுட் வைல் குக்கிங், ஜூஸு ஃப்ரூட்டு, ஜூஸ் தான் குடிக்கிறேன் அதில் என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது நீங்கள் சாப்பிட்டா கூட ஒரு சின்னோண்டு பிஸ்கெட் பீஸோ ஒரு சிப்ஸு நீங்கள் நடுவில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த 55 மினிட்ஸ்க்குள்ளே இன்சுலின் செக்யூரிட் ஆகிறது தான். அதுக்கு மேலே புரிஞ்சுக்கோங்க. அன்யூஷுவல் ஈட்டிங் ஹேபிட்ஸ் கீப்ஸ் இன்சுலின் செக்ரேஷன் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் செக்ரேட் ஆகிட்டே இருந்தனாலே உங்கள் பாடி அவ்வளோதான். அது வந்து உடனே உங்களுக்கு பாதிக்காது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து லைஃப் லாங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு 45 சில பேருக்கு வந்து 30 வயசுலேயே வந்துடுது, 40 வயசுலேயே வருது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த மீல் பிளான் என்ன பண்ணணுன்னா, இந்த டயட் பிளான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு தெரியுது எனக்கு வெயிட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஒரு மாதிரி இருக்குது, என்னால் ஆக்டிவாகவே இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் இந்த மீல் பிளான் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா HbA1c டெஸ்ட்டு ஒன்று பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபாஸ்டிங் இன்சுலின். ஸோ ஃபாஸ்டிங் இன்சுலின்னா நீங்கள் வந்து நைட்டு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அப்புறம் போயிட்டு இந்த டெஸ்ட் எடுக்கணும். 2 டெஸ்ட்டுமே எதுவுமே சாப்பிடாம இந்த லிப்பிட் ப்ரொஃபைலும் எடுத்துக்கணும். சொன்ன மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்காக. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 5.6 ரேஞ்சுக்குள்ளே 5.4 இருந்ததுன்னா நீங்கள் வந்து டயபெட்டிஸாக ஆக சான்ஸே இல்லை. அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த HbA1c தான் வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிக்காக இல்லையான்னு சொல்கிறது. எந்த லைனில் இருக்கீங்க, பார்டரில் இருக்கீங்களா, டயபெட்டாக இருக்கீங்களா, ஜாஸ்தி டயபெட்டிஸ் இருக்கா, ஏன்னா ஆவரேஜாக ஒரு 3 மாதத்துக்கு உள்ள சுகரை வந்து இந்த HbA1c தான் சொல்லும். நீங்கள் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ண தேவையே இல்லை. 3 மாதத்துக்கு ஒருத்தர் இதை டெஸ்ட் பண்ண 3 or 4 மாதத்துக்கு ஒருத்தர் HbA1c பார்த்தாங்களே போகிறோம், உங்கள் சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஃபாஸ்டிங் இன்சுலின், ஓகேவா. ஃபாஸ்டிங் நீங்கள் வந்து இனிமேல் சாப்பிடாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லைட்டாக உங்கள் பாடியில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் பேர்ன் பண்ணி அது பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் 2 யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் கம்மியாக இருக்கணும். அது வந்து எப்பயுமே ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 4-5 மேலே ஒரு 8-9 மேலே போனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் இன்சுலின் ஓகே, இன்சுலின் வந்து நம்ம பாடியில் இருந்துகிட்டே இருக்குது, அது இருக்கக்கூடாதுன்னு. ஓகேவா. இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பெல்லி சைஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டயட் பிளான்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். 3 மந்த்ஸில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு இதான் நோ சீட்டிங்னா நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாது, நைஸாக ஏதாவது சாப்பிட்டுட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஓகே இதோட ஃபேன் ஆகிடுவீங்க. ஓகே இந்த மீல் பிளான் தான், இந்த சாப்பாடு தான் எனக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு டயட் பிளான் தான் தேவைன்னு வச்சுக்கோங்க. டேக் டெஸ்ட் அண்ட் மெஷர்னு 1 செகண்ட். ஆவரேஜ் சுகர் ஃபார் 3 மந்த்ஸ்ன்னு சொன்னேன் HbA1c. இந்த ஹார்டர் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ஐயோ என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஃபேக் ஹங்கர்னு சொல்கிறாங்க. பசியே இருக்காது, இருந்தாலும் நம்ம ஐயோ பசிக்குது எனக்கு, நான் சாப்பிட்டே ஆகணும்னு நினச்சிட்டு போய் சாப்பிட்றது அது தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு டேஸ்டி ஃபுட்லாம் கிடைக்கிறதுனால தான் போய் அங்கே இடத்துல டேஸ்டி ஃபுட்டே கிடைக்கலன்னா யார் சாப்பிட போகிறா? அந்த இடத்துல பாவக்காய் போய் சாப்பிடுங்கன்னா யார் சாப்பிட போகிறா? சாப்பிட மாட்டோம். அது மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுனால ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 5 ரூபாய்க்கு கிடைக்கிது, 2 ரூபாய்க்கு கிடைக்கிது, வாங்கி சாப்பிட்றோம். வீட்லேயே ஏதாச்சும் இருந்தால் ஒரு பிஸ்கெட் அப்படியே உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது, அதெல்லாம் தேவையில்லை. ஹவு கேன் ஐ ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்பாங்க எல்லாம். ஐயோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை, நான் 1 வருஷமாக சாப்பிட்றது கிடையாது. இல்லை என் காலேஜ் லைஃப்லேருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா நேராக காலேஜ் போய்டுவேன், இல்லை வேலைக்கு போகிற டைமில் கூட நான் அப்படி தான் பண்ணுவேன், நேராக மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து சும்மா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறோம்னா இதுக்கு வயலுக்கு வேலைக்கு போகிறோம்னா காலையில் ஏஞ்சி அப்படியே கிளம்பி போயிடுவாங்க வயலுக்கு. அப்புறம் அவங்களுக்கு 12 மணிக்கு மேலே தான் ஒரு தூக்கில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவங்க வயலில் வேலை பார்ப்பாங்க. அப்போல்லாம் காலையில் இட்லி தோசை அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது வந்து இந்த இங்கிலீஷ்காரங்க கொண்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அதனால தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஒரு 2-3 பேர் மயக்கம் போட்டு வந்துருப்பாங்க, அதனால் அது பிரேக்ஃபாஸ்ட் கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தேவையே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே நீங்கள் பொழைச்சிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிட்றது கிடையாது பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹவு மச் ஃபிசிக்கல் நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்னு நம்மளே நினச்சி பார்க்கணும், நம்மளே கேள்வி கேட்கணும் நம்ம என்ன அப்படி வேலை செஞ்சுட்டோன்னு. ஓகேவா. எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்க
கடைக்கு போகணுன்னா கூட நம்மளால் போக முடியல, இப்போ வண்டி இல்லாமல் போக முடியல. ஸோ அப்போ என்ன ஆக்டிவாக என்ன ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளால்? கிரைண்டர் மிக்ஸி இல்லாமல் பண்ண முடியுதா? இதனால வீட்டில் வேலைக்கு ஆள் வைக்காமல் இதாக பண்ண முடியுமா? இல்லை. சாப்பிட்ட சாப்பாடெலாம் செரிச்சிருச்சா? பேர்ன் பண்ணிட்டீங்களா? எரிச்சிட்டிங்களா? இல்லை. சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். ஐ கான்ட் மிஸ் மை மீல் அண்ட் ஸ்நாக் டைம். நான் வந்து 11 மணிக்கு ஏதாச்சும் சாப்பிடுவேன், இல்லை ஈவினிங் 4 மணிக்கு டீ குடிச்சு பஜ்ஜி சாப்பிட்டா தான் என்னால் முடியும், இல்லைனா மயங்கி விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் அது சும்மா ஒரு கற்பனை தான். சாப்பிடாம இருந்து பாருங்கள் 3 மாதம், உங்களுக்கு தெரியும் எல்லா டிஃப்ரென்ஸும். நான் சொல்கிறது என்னென்னா 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், அது யூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ரொம்ப நீங்களே வந்து சொல்லுவீங்க, ஓகே இது மாதிரி ஒரு இதுதான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தயவு செஞ்சு எப்போ அந்த எந்த ஏஜ்லாம் கிடையாது, 30-35 ஏஜ்க்கு மேலே நீங்கள் வந்து இந்த மீல் பிளானை வந்து நான் திருப்பி அங்கேயே போகிறேன் நான் பண்ணலான்ட்டுன்னு இந்த மந்த்ராவை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 2 வேளை சாப்பிடுவேன் நான்ட்டுன்னு. எல்லாம் பாருங்கள், நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். குண்டாக இருக்கவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்யூஷுவல் ஃபேட்டாக இருக்கவங்களுக்குலாம் முடியல, மூச்சு வாங்குது, நடக்க முடியலன்னு சொல்கிறவங்கலாம் இந்த மீல் பிளானுக்கு போக சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏதாச்சும் சாக்லேட்ஸு இல்லை ஒரு குளுக்கோஸ் கையில் வச்சுக்கோங்க முடியலன்னா. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்த் எது இருந்தாலுமே 20-25 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும். அது ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள்லேயே கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் விட்டுறாங்க, மயக்கம் வந்து விழுந்துட்டேன்ட்டுன்னு. அதெல்லாம் தேவையே இல்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்க ஃபேட் லேடிஸ் குண்டாக இருக்கும், நான் குண்டாக இருந்துகிட்டே இருக்கேன் என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மீல் பிளான் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து 3-4 மந்த்ஸில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், 1 இயர் ஆச்சு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் நல்லா பெனிஃபிட்ஸ் இது பண்ணிட்டேன். அதனால தான் என்னோடய வியூவர்ஸ்க்கெலாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.